இதில் இதில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பிஜேபிக்கு எட்ஜ் இருக்கு. இது திரிபுர்கட் மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிஜேபிக்கு சப்போர்ட் இருக்கு. அது ஹேமந்த் பிஸ்வா சர்மாங்கிறவர் அவர் அந்த எதிர்கட்சி அங்கே ஆர்கனைசேஷன் இல்லாமல் பண்ணிட்டார். அவர் காங்கிரஸோட பல தலைவர்கள் பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்க பிஜேபி வந்து நிதிஷ்குமாரை திருப்பி எடுத்துன்றதுனால அவருக்கு இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பிஜேபிக்கு வந்துருச்சு, அதனால பிஜேபிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு பல பேர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த அலையன்ஸ் இருக்கு பாருங்க, பிஜேபி ஜனதாதள் யுனைடெட் அலையன்ஸ், இது ஜாடி அடிப்படை ஒரு கணக்கு. இந்த தடவை பாருங்க போட்டி இதான் முதல் முறையாக சிவசேனா உடைந்த பிறகு நடக்கிற போட்டி. சரத் பவாரோட என்சிபி உடைந்த பிறகு நடந்த போட்டி. அண்ட் பிஜேபி அதிகமான இடத்துல இது பண்றாங்க. இப்ப எதிர்கட்சியோட இந்த மகா விகாஸ் அகாடி இருக்கு பாருங்க, அதுல ஒரு கட்டாயத்துல காங்கிரஸுக்கு சரண்டர் பண்ண முடியாது. பெரும்பாலும் தொகுதியில 23 தொகுதியில நம்ம சிவசேனா தான் இருக்கு. அண்ட் சிவசேனாக்கு ஆல் மகாராஷ்டிராவோட இது கிடையாது, சில குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கு. ஆனா அதிக சீட்டை வாங்கிட்டாங்க. கேட்டா நாங்க பிஜேபியோட இருக்கும்போது இவ்வளவு சீட் பண்ணோம். அதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ள காங்கிரஸ் தலைவர்கள் மனசுல ஒரு கசப்பு. வட இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல்னா மக்களுக்கு வந்து மனசுல யாரு லோக்கல் எம்பி பத்தி கூட இல்லைங்க, பிரதமர் மோடி தான் திருப்பி வேணுங்கிறது ஒரு கிளியர் ஒரு பிக்சர் வருது. 2021 கிடைச்ச மேண்டேட்டு ஸ்டாலினுக்கு இருந்த பாப்புலாரிட்டி இன்னும் இருக்குதா, டிஎம்கேக்கு இருந்த செல்வாக்கு தொடர்ந்து இருக்கிறதா, இல்ல மக்கள் ஒரு மாற்றத்துக்காக இயங்குறாங்க? இதுதான் இந்த தேர்தல் சொல்ல போகுது. மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி இந்த புது அலையன்ஸ் பண்ணதுனால, அஜித் சிங் கட்சி இதுல வந்து சேர்ந்ததுனால கட்டாயமாக என்டிஏக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம மேற்கு வங்காளம் முதல்ல நான் சொன்னது போல இந்த தரம் பாருங்க திரிணாமுலுக்கு இந்தியை விட கம்மி சீட்டு கிடைக்கும் வாய்ப்பு தான் அதிகமா தெரியுது. அதாவது வாய்ப்பு கம்மியா இருக்கு சீட்டு ஜெயிக்கிறது. பிஜேபி இந்த தரம் ஒரு நல்ல ஃபைட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைகிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நவீன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. சோ எந்த கட்சிக்கு சார் இப்ப மக்களோட மனநிலை எப்படியா இருக்குது? இந்த 5 கான்ஸ்டியூன்சில பார்த்தோம் அப்படின்னா டிப்ருகார், ஜோர்ஹாட், காசிரங்கா, லக்கிம்பூர், சோனிட்பூர்ன்ட்டு ஒரு 5 தொகுதிகளில் இப்ப முதற்கட்ட வாக்குப்பதிவு நடக்குது. இதுல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்? இதுல பாத்தீங்கன்னா டெஃபினட்டா பிஜேபிக்கு எட்ஜ் இருக்கு. திரிபுர்கட் மாதிரி இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பிஜேபிக்கு சப்போர்ட் இருக்கு. அது ஹேமந்த் பிஸ்வா சர்மாங்கிறவர் அவர் அந்த எதிர்கட்சி அங்க ஆர்கனைசேஷன் இல்லாம பண்ணிட்டார். அவர் காங்கிரஸோட பல தலைவர்கள் பிஜேபியில வந்து சேர்ந்துட்டாங்க. பீகார்ல 4 தொகுதியில மொத்தமா 40 தொகுதியில முதற்கட்டமா 4 தொகுதியில நடக்க போகுது வரும் 19ஆம் தேதி. பீகார்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு சார்? அவுரங்காபாத், கயா, ஜமுய், நவாடா அப்படின்னு 4 தொகுதியில் நடக்குது. இதுல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? இல்லைங்க, இந்த தரம் பீகார்ல என்ன ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, நிதிஷ்குமார் லாலு பிரசாத் யாதவோட அந்த அலையன்ஸை விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டார், திருப்பி பிஜேபி பக்கம் வந்துட்டாரு. இது வந்த பிறகு நிதிஷ்குமாருக்கு செல்வாக்கு எப்படி இருக்குது? எல்லாரும் சொல்றாங்க பிஜேபி வந்து நிதிஷ்குமாரை திருப்பி எடுத்துன்றதுனால அவருக்கு இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பிஜேபிக்கு வந்துருச்சு, அதனால பிஜேபிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு பல பேர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த அலையன்ஸ் இருக்கு பாருங்க, பிஜேபி ஜனதாதள் யுனைடெட் அலையன்ஸ், இது ஜாடி அடிப்படை ஒரு கணக்கு. பிஜேபியோட சப்போர்ட் பேஸ், நம்ம ஜனதாதள் யுனைடெடோட சப்போர்ட் பேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல என்ன ஆகுது, அதாவது கம்யூனிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு வேற விதமான ஒரு அரித்மேட்டிக் வருது. போன தடவை பாருங்க அந்த அரித்மேட்டிக்ல தான் நிறைய ஜெயிச்சாங்க, ஒண்ணுமே விட்டு எல்லாமே இவங்க ஜெயிச்சாங்க. இந்த தரமும் இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா எப்படியாவது இது பண்ணணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லாலு என்ன பண்ணிட்டாரு, தன் கட்சியை முழுமையா குடும்ப கட்சியா பண்ணிட்டாரு. 2 மகளையும் போட்டிடுறாங்க இந்த தேர்தலில். அதை தவிர்த்து மகன்கள் 2 பேர் லோக்கல் எம்எல்ஏஸ் வேற. ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ், தேஜ் பிரதாப்ங்கிறவர் அமைச்சரா இருந்தாரு. அதனால இந்த தடவை என்ன ஒரு கேள்வி வரப்போகுதுன்னா, இந்த திருப்பி மீண்டும் நிதிஷ்குமார் பிஜேபியோட ஒன்னாச்சு ஒரு காம்பினேஷன், இது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு லாலுக்கு எதிர்க்கு. லாலுக்கு வந்து மெயின் சப்போர்ட் அவரோட யாதவ் சமுதாயமும் பிளஸ் இஸ்லாமியர்களும். இந்த காம்பினேஷன் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குது, இதுதான் இந்த தேர்தலில் ஒரு டெஸ்டா போகக்கூடிய ஒரு விஷயங்க. அடுத்தது சத்தீஸ்கர்ல ஒரே ஒரு தொகுதியில் நடக்குது சார். அங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தொகுதியில் நடக்குது. சத்தீஸ்கர்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? இந்த பஸ்தர்ங்கிறது ரொம்ப பெரிய தொகுதிங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது லோக்சபா தொகுதி ரொம்ப பெரிய தொகுதி, இது காட்டுப்புற தொகுதி.
ம், அங்க தொடர்ந்து அங்க பாத்தீங்கன்னா இந்த மௌவாதிகள் ஒரு பிரச்சனை அங்க இருந்துட்டே இருக்கு. ம். அங்க வந்து இந்த தடவை பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் அசெம்பிளி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பிஜேபி நல்ல அமோக வெற்றி பெற்றாங்க மாநில தேர்தலில். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால காங்கிரஸ் அந்த அடி இருக்கு பாருங்க மாநில தேர்தலில், அதுல இருந்து அவங்களால எழுந்துக்க முடியுமான்னு. பஸ்தர்ல உங்களுக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா முழுமையா பழங்குடியினர் தொகுதி இது. ஸோ அந்த தொகுதியில பிஜேபிக்கு இந்த தடவை இந்த மாநில தேர்தல்ல இருந்து வந்ததுனால அவங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்ட்ல இருக்காங்க அவங்க. அதனால காங்கிரஸ் எவ்வளவு ரிகவரி பண்ண முடிஞ்சிருக்குங்கிறது தான் இந்த தேர்தல் தெரியும். மத்திய பிரதேசத்துல 6 தொகுதியில் நடக்குது சார். மொத்தமா 29ல முதற்கட்டமா 6 தொகுதியில் நடக்குது. மத்திய பிரதேசத்துல சிந்த்வாரா, பலகாட், ஜபல்பூர், மண்ட்லா, சித்தி, ஷாடோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 தொகுதியில் நடக்குது. இங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? இப்ப நான் சத்தீஸ்கட்ல கூறியது போல அங்கேயும் மாநில தேர்தலில் மத்திய பிரதேஷ்ல பிஜேபி நல்லாவே ஜெயிச்சு வந்தாங்க. சிண்டுவாடால பாருங்க அது கமல்நாத் காங்கிரஸ் தலைவர் கமல்நாத் தொகுதி. ம், அந்த இடத்துல இந்த தடவை அவர் மகன் இருக்கிறாரு. ம், ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் என்ன என்னன்னா நவீன், கமல்நாத் தன் கட்சியில தன் சைட்ல இருக்கிறவர் எல்லாரையும் பிஜேபிக்கு அனுப்பிச்சிட்டார். தான் தான் போல தன் பையன் இப்ப காங்கிரஸ் டிக்கெட் வாங்கி தான் நிற்கிறாரு. ஆனா ஓவரால் பாத்தீங்கன்னா அவரோட ஃபியூச்சர் பிளான் என்னங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கு. அங்க ஒண்ணு மத்திய பிரதேசத்துல பிஜேபி பாருங்க நல்லாவே போட்டியிடுறாங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இப்போதைக்கு ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. மகாராஷ்டிராவில் 5 தொகுதிகளில் முதற்கட்டமா நடக்குது. மகாராஷ்டிராவில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு சார்? நாக்பூர், சந்திரபூர், பந்த்ரா, கட்சிரோலி, சிமூர், ராம்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 தொகுதிகளில் நடக்குது. ஸோ இங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன எல்லா தொகுதிகளுமே இதெல்லாம் நம்ம சதர்ன் மகாராஷ்டிரா சைடு வருதுங்க. இதுல வந்து இந்த தடவை பாருங்க போட்டி இதான் முதல் முறையாக சிவசேனா உடைந்த பிறகு நடக்கிற போட்டி. சரத் பவாரோட என்சிபி உடைந்த பிறகு நடந்த போட்டி. அண்ட் பிஜேபி அதிகமான இடத்துல இது பண்றாங்க. இப்ப எதிர்கட்சியோட இந்த மகா விகாஸ் அகாடி இருக்கு பாருங்க, ம், அதுல ஒரு கட்டாயத்துல காங்கிரஸுக்கு சரண்டர் பண்ண முடியாயிடுச்சு. பெரும்பாலும் தொகுதியில 23 தொகுதியில நம்ம சிவசேனா தான் இருக்குது. அண்ட் சிவசேனாக்கு ஆல் மகாராஷ்டிரா அவ்வளவு இது கிடையாது. சில குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கு. ஆனா அதிக சீட்டை வாங்கிட்டாங்க. கேட்டா நாங்க பிஜேபியோட இருக்கும்பொழுது இவ்வளவு சீட் பண்ணோம். அதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ள காங்கிரஸ் தலைவர்கள் மனசுல ஒரு கசப்பு. நம்ம ஒரு பெரிய பார்ட்டியா இருந்தோம், இவங்க வந்து இவ்வளவு சீட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி சரத்பவார் இது பாத்தீங்கன்னா அது அப்கோர்ஸ் சரத்பவார் போட்டியிட இடங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வருது இல்ல. பட் இருந்து பாருங்க அவர் தன் குடும்ப சிந்தனையில இருக்காரு. தன் ம், மகள் சுப்ரியா சூலேவை பாராமத்தியிலேருந்து எப்படி மீண்டும் ஜெயிக்க வைக்கிறது. ம், ஏன்னா அவர் அண்ணா மகன் அஜித் பவாரை அவங்களுக்கு எதிர்த்து தன் மனைவி நிற்க வச்சிருக்காரு, ம், சுனேத்ரா பவார். ம், இந்த தேர்தல் மகாராஷ்டிரால பாருங்க ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, ம். இந்த கட்சிகள் உடைந்த பிறகு என்ன நிலைமை, மகாராஷ்டிரா அரசியல் எந்த திசையில போயிட்டு இருக்கு அது இந்த தேர்தலில் தெரிய போகுது. காரணம் நவம்பர் மாசத்துல பாருங்க மகாராஷ்டிராவோட மாவட்ட தேர்தல் வருது. ரைட் சார். So, இது ஒரு இண்டிகேஷனா இருக்கு கட்சிகள் உடைந்த பிறகு என்ன பலவீனமா இருக்கா இல்ல பலம் பெற்றிருக்கா. மணிப்பூர்ல மொத்தமா 2 தொகுதி இருக்கு சார். அதாவது இன்னர் மணிப்பூர், அவுட்டர் மணிப்பூர்னு சொல்லிட்டு முழுசாவே நடக்குது. மணிப்பூர்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? மக்களோட மனநிலை அங்க என்னவாக இருக்கிறது? இல்லைங்க அதான் அங்க பாருங்க அங்க வந்து அந்த சம்பவங்கள்லாம் நடந்த பிறகு இன்னும் சம்பவங்கள் அப்பப்போ நடந்துட்டு இருக்கு. ம், அங்க வந்து கூக்கீஸ் மெய்தீஸ் இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ம், அப்புறம் இப்ப உங்களுக்கு இம்பால் வேலியில பாருங்க அது வந்து மெய்தி இருக்கிற இடங்கள். ம், பிஜேபி கேண்டிடேட் போட்டிருக்காங்க, காங்கிரஸ் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவுட்டர் மணிப்பூருங்கிறது ஹில் ஏரியாஸ், அங்கதான் நம்ம கூக்கீஸ் இருக்காங்க. ம். அங்க நிலைமை ஒன்றும் நார்மலால இருந்தாலும் தேர்தல் நடக்குது. நம்ம அமித்ஷா கூட இப்போ போயிருந்தாரு, நேற்று போயிருந்தாரு. ஓகே. அங்க எப்படியாவது பேச்சுவார்த்தைகள் மூலமா தான் ரெண்டு சமுதாயினருக்கு மத்தியில ஒரு ஒரு பீஸ் ஃபார்முலா வரணுங்கிறது இருக்கு. ஸோ இந்த தேர்தலில் பாருங்க ஒரு பக்கம் பயம் இருக்குது. ஒன்று வன்முறை சம்பவங்கள்லாம் இல்லாம இருக்கணுமேனு. ஓட்டிங் பர்சன்டேஜ் எப்படி இருக்கு ம். இப்போ கம்ப்ளீட்டா டிவைட் ஆனதுனால பாத்தீங்கன்னா எனக்கு என்னவோ தோணுது ஒரு சீட் கட்டாயமாக பிஜேபிக்கு இருக்குது. ஏன்னா இவ்வளவு அது கலவரங்களுக்கு அப்புறமும் மக்கள் வாக்களிப்பாங்கன்ற மாதிரி இருக்குமா இல்ல சார்? அது வந்து அங்க பாருங்க அது பிஜேபி காங்கிரஸ் சண்டை இல்லைங்க, அதுக்கு இந்த மாதிரி சண்டை ஆயிடுச்சு. மக்களோட சண்டை. ஓகே. மெய்தீஸ் வர்சஸ் இதுன்னு ஆயிடுச்சு. சரியா கையாளுறன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார்? சரியா பிஜேபி அரசு வந்து கையாளல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல? சோ இது வந்து எதிரொலிக்குமா? இந்த தேர்தல்ல எதிரொலிக்குமா அப்படின்ற ஒரு இல்ல கேள்வி. அது பாருங்க அதுல அதாவது ஹைகோர்ட் ஏதோ ஒரு ஆர்டர் போட்டாங்க ரிசர்வேஷன் பண்ணுன்னு, இவ்வளவு கொடுங்க மெய்தீஸுக்கும் இட ஒதுக்கீடு கொடுங்கன்னாங்க, அதுல பிச்சுன்னு கிளம்பிடுச்சு. ம்,
அதான் புகஞ்சுட்டே இந்த உறவுகள்லாம் பல ஆண்டுகளாம புகஞ்சுட்டு இருக்கு. ம் அது நம்ம தமிழ்நாட்டில் சில சமயம் மாவட்டங்களில் சில ஜாதி கலவரம் பெருசா கிளம்பிடும் பாருங்க. ம் அது இப்போதைக்கு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நிலைமை இல்லை, ஒரு விதமா கண்ட்ரோலா இருக்குது. மணிப்பூர்ல கொஞ்ச நாளா புகைச்சிட்டு இருந்தது. ஆனா மணிப்பூர் ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டர்ல இது பெருசா கிளம்பிடுச்சு. கிளம்பின பிறகு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மணிப்பூர்ல இருந்து மயன்மார், அதாவது பர்மால இருந்து பல பேர்கள் அங்க வந்திருக்காங்க, உள்ள வர்றாங்க போறாங்க. அவங்க எல்லாம் பல பேர் கூக்கி தீவிரவாதிகள். அவங்க தான் இந்த வன்முறை முதல்ல ஆரம்பிச்சாங்க. மெய்தேய்ஸை அவங்க தான் டார்கெட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு திருப்பி ரிட்டாலியேஷன் ஆச்சு. இப்ப அங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படியாவது எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு மெய்தேய்ஸ் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா ம் இவங்க எல்லாம் வெளியில இருந்து வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ம் இதை தவிர்த்து மயன்மார்ல இன்னொரு விஷயம் ஆயிட்டு இருக்கு. ம் அங்க இருக்கிற மிலிட்டரி கவர்மெண்ட்டுக்கும் அங்க இருக்கிற ரிபல்ஸுக்கும் தொடர்ந்து சண்டை நடக்குது. இந்தியா பார்டர்ல சண்டை நடக்குது. ம் அண்ட் இந்தியாவும் சொல்லிட்டு இருக்காங்க, அதுல பாதி பேர் பர்மாவோட இதுல ராணுவர்கள்லாம் இங்க வந்துடுறாங்க. அப்புறம் அவங்கள திருப்பி கொண்டு போய் அங்க விட்டுறாங்க, ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் அங்க போய் சேர்த்துடுறாங்க. அங்க மயன்மார்ல சம்பவம் சரியாவே இல்லை, அங்க பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. So இதெல்லாம் இருக்கும் பொழுது மக்களுக்கு முதல் சிந்தனை என்னன்னா பாதுகாப்பு. ம் ம் பாதுகாப்பு தான் அங்க மெயின் இஷ்யூங்க. ம் அது கூக்கியா இருக்கட்டும், அது மெய்த்தியா இருக்கட்டும். ம். மெகாலயால அங்கேயும் முழுமையா நடக்குது சார், 2 தொகுதியிலுமே நடக்குது. மெகாலயால யாருக்கு ஆதரவா மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அங்க பாருங்க, அங்க காங்கிரஸ் இருக்குது, ஆளுங்க, அதாவது பிஜேபி ஒரு பார்ட்னர் தான் அங்க. அந்த இடத்துல அது வந்து அந்த லோக்கல் ரீஜனல் பார்ட்டிஸ் பொறுத்து இருக்குது. ம் அந்த இடத்துல எப்படி போக போகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த மணிப்பூர்ல நடந்த சம்பவத்தோட எதிரொலி கூட அங்க இருக்கும். மிசோரம்ல சார் அங்கேயும் முழுசா நடக்குது. மிசோரம் ஒரே ஒரு தொகுதி தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு தொகுதி தான். அந்த ம் தொகுதியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அங்க லோக்கல் பார்ட்டி இப்ப எது அங்க வந்திருக்கு பாருங்க, இப்ப ஆளுங்கட்சி இருக்குது பாருங்க, அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்பதான் மிசோரம் மாநில தேர்தலும் கொஞ்ச நாள் முன்னாடி நடந்தது. நாகாலாந்துலயும் ஒரு தொகுதி தான் இருக்கு. அங்கேயும் யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு சார்? அல்ல அங்கேயும் அதே மாதிரி தாங்க, அங்க ஆளுங்கட்சி இருக்குது பாருங்க. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியில, அந்த ஆளுங்கட்சியில பிஜேபி ஒரு பார்ட்னர். ராஜஸ்தான்ல சார் 12 தொகுதியில நடக்குது. 25 தொகுதியில இப்ப 12 தொகுதியில முதற்கட்டமா நடக்குது. ராஜஸ்தான்ல யாருக்கு? கங்கா நகர், பிகானர், சுரு, சுன்சுனோ, சிகார், ஜெய்ப்பூர் ரூரல், ஜெய்ப்பூர், அல்வார், பரத்பூர், கரௌலி, தௌசா, நகவுர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 தொகுதியில் நடக்குது. இதுல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? அதாவது காங்கிரஸ் வந்து அந்த மாநில தேர்தல் நடந்த போது, இப்பதான் நடந்தது மாநில தேர்தல், அந்த மாநில தேர்தலில் காங்கிரஸுக்கு பெரிய இழிவு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி அமைத்தது. பிஜேபி ஒரு புதுமுகம் தான் அங்கே முதல்வராக இருக்காரு. அதனால அங்க என்ன பார்த்தீங்கன்னா, எப்போதுமே பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு மோதியோட கேம்பெயினால எப்போதும் ஒரு பெனிஃபிட் உண்டு. ஏன்னா மக்கள், ராஜஸ்தான் மக்கள் பெரும்பாலும் பிரதமர் மோடிக்கு தான் சப்போர்ட் கொடுப்பாங்க. பல முறை என்ன ஆயிருக்குன்னா, மாநில தேர்தலில் காங்கிரஸ் ஓட்டு போட்டுட்டு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா பிரதமர் மோடி தான் திருப்பி பிரதமர் ஆனான்னு இது ம் 2019 பார்த்தோம். ம் இந்த தரம் பார்த்தீங்கன்னா மாநில தேர்தலில் காங்கிரஸ் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. ம் அதுல அகைன் பாருங்க, எங்கெல்லாம் காங்கிரஸ் தோத்துருக்கோ ஆல்ரெடி பிஜேபி ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு, ஏன்னா ஆட்சி பிடிச்சிட்டாங்க. ம் இம்பாக்ட் எவ்வளவு இருக்கு போகுது. இதை தவிர்த்து பல இடங்கள்ல கேண்டிடேட் வேற மாத்திருக்காங்க பிஜேபி. சில இதுல சொல்றாங்க, சில எம்பிக்கு எதிர்த்து இது இருக்குது, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, வெற்றி வாய்ப்பு கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. பட் எனக்கு ஏதோ பாருங்க, வட இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல்னா மக்களுக்கு வந்து மனசுல யாரு லோக்கல் எம்பி பத்தி கூட இல்லைங்க, பிரதமர் மோடி தான் திருப்பி வேணுங்கிறது ஒரு கிளியர் ஒரு பிக்சர் வருதுங்க. சிக்கிம்ல யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு சார்? ஒரே ஒரு தொகுதி தான் இருக்கு சிக்கிம்ல. சோ அங்க யாருக்கு? அங்க இருக்கிற சிக்கிம் கட்சி என்டிஏ கட்சி தான் அது. ம் So, அதனால அவங்களுக்கு அதிகமா அங்க இது இருக்கு. அடுத்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல பொதுவா சொல்லுங்க சார், உங்களோட வியூ என்னன்னு சொல்லுங்க. இல்லைங்க பாருங்க, எல்லாரும் எதிர்பார்க்கறது டிஎம்கே கூட்டணி அதிகமா சீட்டு பிடிப்பாங்க. இந்த தடவை என்னன்னா, முதல்ல ரொம்ப சுலபமா தெரிஞ்ச விஷயம் இப்ப நம்ம ஆரம்பத்தில் பேசின போது இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப கொஸ்டின் என்னன்னா, 2021 கிடைச்ச மேண்டேட்டு ஸ்டாலினுக்கு இருந்த பாப்புலாரிட்டி இன்னும் இருக்குதா, ம் டிஎம்கேக்கு இருந்த செல்வாக்கு தொடர்ந்து இருக்கிறதா, ம் இல்ல மக்கள் ஒரு மாற்றத்துக்காக ஏங்குறாங்க. இதுதான் இந்த தேர்தல் சொல்ல போகுது. இப்ப யாருமே பாருங்க 40க்கு 40ன்னு எந்த கருத்து கணிப்பும் சொல்லல திமுகவோட கூட்டணிக்கு கிடைக்கும். ம் எல்லாரும் குறையும் தான் சொல்றாங்க. இப்ப கொஸ்டின் என்னன்னா, எவ்வளவு குறைய போகுது, ஓகே. அண்ட் பிஜேபியோட அக்கௌண்ட்ல எவ்வளவு வரப்போகுது, 2ஆ 3ஆ 4ஆ.
ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒரு ஆச்சரியம் தமிழ்நாட்டுல. திராவிடியன் நாடு அப்படின்ற இருக்கிறதுல பிஜேபி வந்து கால் பதிக்க போறாங்களா அப்படின்றதான் பார்க்கணும் இந்த தேர்தலில். அப்படி வச்சுக்கலாமா சார்? இல்ல, பிஜேபி கால் பதிக்கிறத விட தமிழ்நாடு மக்கள் ம் டிஎம்கே ஆட்சி பார்த்துட்டாங்க, வேற ம் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடுறாங்களா. அண்ட் இதோட இது எப்படி இருக்க போகுது 2026 மாநில தேர்தலில். அது பாருங்க, எல்லா கட்சியும் போட்டியிடுறது. இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டெல்லியில் என்ன பண்ண போறாங்க? ஏன்னா அவங்க எந்த கூட்டணியிலும் இல்லை, தேசிய கூட்டணியில் பெரிய, அதாவது பிஜேபி கூட்டணி இல்லையே. எப்போ எல்லாரும் சொல்வது பிரதமர் மீண்டும் பிரதமர் மோடி தான் சொல்லும் பொழுது, இவங்க இது ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா, நமக்கு நல்ல சீட்டு வந்து அட்லீஸ்ட் 2026க்கு நமக்கு ஒன்றும் இது இருக்காது. ஆனால் பாருங்க, இந்த தேர்தல் நான் ஒன்று ஒண்டி சொல்லிடுறேன், இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் 26 ரொம்ப பெருவிதமாக பாதிக்கும். திரிபுரால, அதாவது திரிபுரா வெஸ்ட்ல நடக்குது இந்த தடவை. இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு யாருக்கு சாதகமா இருக்க போகுது? அங்க பாருங்க பிஜேபி, அங்க போன தடவை கூட தேர்தலில் பிஜேபி ஆட்சி பிடிச்சாங்க, அங்க பிஜேபிக்கு தான் வருங்க. உத்தரப்பிரதேஷ்ல இந்த ராம் மந்திர்லாம் கட்டியிருக்காங்க. இங்க வந்து ஒரு 8 தொகுதியில நடக்குது சார் உத்தரப்பிரதேஷ்ல. இங்க பிலிபிட், சஹரன்பூர், கைரானா, முஃபசர் நகர், பிஜ்னோர், நகினா, மொராதாபாத், ராம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80 தொகுதியில அதிகமா இருக்கிற மாநிலம் இது. 80 தொகுதியில 8 தொகுதியில முதற்கட்டமா நடக்குது. சோ இங்க யாருக்கு வாய்ப்பு? இங்க பாருங்க, இது வந்து பிஜேபி அலையன்ஸ் வேற பண்ணிட்டாங்க, அஜித் சிங்கோட ஆர்எல்டியோட பண்ணாங்க. நீங்க சொன்ன தொகுதிகள் எல்லாமே மேற்கு உத்தரப்பிரதேசம். மேற்கு உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி இந்த புது அலையன்ஸ் பண்ணதுனால, அஜித் சிங் கட்சி இதுல வந்து சேர்ந்ததுனால கட்டாயமாக என்டிஏக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. உத்தராகண்ட்ல 5 தொகுதிகள்லயும் நடக்குது சார், ஃபுல்லாவே நடக்குது. சோ இங்க யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு? இப்பதான் முன்னாள் உத்தராகண்ட் முதல்வர் சொன்னாரு, நம்ம ஹரீஷ் ராவத் சொன்னாரு, காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் தூங்கிட்டு இருக்கு, ரொம்ப சோம்பேறித்தனத்துல இதா இருக்குது, ஒண்ணுமே நம்ம ஃபைட்டை புட்டப் பண்ணலன்னு அவரே சொல்றாரு. இப்ப 5 தொகுதி இருக்குது உத்தராகண்ட்ல, 5 தொகுதியில எங்கேயுமே காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இண்டிகேஷன் இல்லை. வெஸ்ட் பெங்கால் நம்ம முக்கியமா பார்க்கணும் சார். ஏன்னா இங்க வந்து ஒரு 3 தொகுதியில தான் நடக்குது முதற்கட்டமா, 42 தொகுதியில. வெஸ்ட் பெங்கால்ல அந்த 3 தொகுதி என்னென்னு பார்த்தோம்னா, கூச்பெஹர், அலிப்பூர் தவுஸ், ஜல்பைகுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தொகுதியில் நடக்குது சார். மோடி அவர்களுடைய குற்றச்சாட்டும் வந்து நேரடியாவே தாக்குதல், இன்ட்ரூடர்ஸுக்குலாம் வந்து வெஸ்ட் பெங்கால் தான் ஒரு புகலிடமா இருக்கு, நிறைய பேர் வர முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு பாதுகாப்பு குறைபாடாவே வெஸ்ட் பெங்கால் மாநிலம் மாறி இருக்குது. இதுக்கு வந்து நம்ம பிஜேபிக்கு வாக்களிக்கணுன்ற மாதிரி ஒரு ப்ரொபகேண்டாவும் பண்றாங்க. சோ இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து பலனளிக்கும் பாஜகவுக்கு? இந்த ப்ராபகண்டா இல்ல, கேம்பெயின் சொல்லுங்க. கேம்பெயின் பண்றாங்க இதுல. அதான் நம்ம மேற்கு வங்காளம் முதல்ல நான் சொன்னது போல இந்த தரம் பாருங்க, திரிணாமுலுக்கு இந்தியை விட கம்மி சீட்டு கிடைக்கும் வாய்ப்பு தான் அதிகமா தெரியுது. அதாவது வாய்ப்பு கம்மியா இருக்குது சீட்டு ஜெயிக்கிறதுக்கு. பிஜேபி இந்த தரம் ஒரு நல்ல ஃபைட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது. இந்த 3 தொகுதியில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிஜேபி கிட்ட இருந்த தொகுதிகள் இருக்குது. ஜம்மு காஷ்மீர்ல இந்த சிஏஏ எல்லாம் அமல்படுத்தியிருக்காங்க. இங்க ஒரு தொகுதியில நடக்குது சார். இங்க 5 தொகுதிகள்ல ஒரு தொகுதியில் நடக்குது. இங்க வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்கு சார்? அங்க காங்கிரஸோ நேஷனல் கான்ஃபரன்ஸோ ஒரு அலைன்ஸ் பண்ணிட்டாங்க, பிடிபியை விட்டாங்க, மெஹபூபா முஃப்தியை சேர்த்துக்கல. அங்க பாருங்க 3 விதமான இது இருக்குது. பிஜேபி ஒரு பக்கம், காங்கிரஸ் அண்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒண்ணு, பிடிபி தனியா இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஓட்டு டிவைட் ஆக போகுது பல இடங்கள்ல. அதை தவிர்த்து நம்ம ஆர்டிகல் 370 நாற்றின பிறகு முதல் முறையான தேர்தல் இது, பாராளுமன்ற தேர்தல். இதுல வந்து மக்கள் ஒரு விதமாக அங்க ஆர்டிகல் 370 போனதை ஏத்துட்டாங்க, அது நன்மையை தான் நடக்குதுன்னு பல பேர் நம்புறாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியமைக்கு நன்றி சார். வணக்கம் நவீன். வணக்கம்.